வெல்கம் டு சிப் டெக்னாலஜிஸ் சென்னை. நம்ம இப்போ ஒரு மொபைல் போர்டில் ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாட் ஒர்க்கிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒர்க்கிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது சிம்பிள் மெத்தடில் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியோடைய ப்ளஸ் டெர்மினலும் பேட்டரியோடைய நெகட்டிவ் டெர்மினலும் எதுவும் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே இந்த 3 டெர்மினலில் சென்டரில் இருக்கிறது பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ளஸ்ஸு மைனஸு. அது தெரியறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் பஸர் மோடில் வச்சுக்கணும். நம்ம ரெண்டையும் வச்சு பார்த்துக்கணும், சத்தம் வரும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நெகட்டிவ் டெர்மினலை நம்ம மொபைல் போர்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு டெர்மினலை இந்த 2 கார்னர் பின்லேயும் வச்சு பார்க்கணும். எந்த பின் வைக்கும் பொழுது நம்மளுக்கு சவுண்டு வருதோ அந்த பின் நெகட்டிவ் டெர்மினல். எது சத்தம் போடலையோ அது பாசிட்டிவ் டெர்மினல். இது மூலிமா நம்ம பாசிட்டிவ் டெர்மினலை கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட்லேயே நம்ம போர்டு ஷார்ட் ஆகிருக்கான்றதையும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ இங்கே காமன் கிரவுண்டில் வச்சுட்டு 2 பக்கமே நம்மளுக்கு சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது ஷார்ட்டுன்னு அர்த்தம். இந்த போர்டு ஷார்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போர்டு ஒர்க்கிங்காக இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணுன்றதுக்கு நம்ம டயோட் மோடில் வச்சுக்கணும். இந்த டயோட் மோடில் என்ன பண்ணோம்னா, பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது பாசிட்டிவ் ப்ரோபை ரெட் ப்ரோபை காமன் கிரவுண்ட்லேயும் நெகட்டிவ் டெர்மினலை பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரிலையும் வைக்கும் பொழுது நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 200 அந்த மாதிரி வரணும். அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு 385 வருது. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது பார்ஷியலாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரோபை ரிவர்ஸ் பண்ணும்போது, அதாவது வைசி வெர்சான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணும் பொழுது 0Lன்னு வரணும். பார்த்தீங்கன்னா 0Lன்னு வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா போர்டு ஒர்க்கிங்னு அர்த்தம். இப்போ இதுவே 2 பக்கமும் வேல்யூ வந்தாலோ இல்லை 2 பக்கமும் சேம் வேல்யூ வந்தாலோ போர்டு ஷார்ட்டுன்னு அர்த்தம். 2 பக்கமும் வேல்யூ வந்தால் ஹாஃப் ஷார்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஷார்ட்டான மொபைல் போர்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 பக்கமுமே ஷார்ட் காமிக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம ஃபஸ்ட்டு பஸர் மோடில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம காமன் கிரவுண்டில் ஒரு ப்ரோபையும் இந்த பக்கம் கார்னரில் இருக்கிறதையும் வச்சாலும் நம்மளுக்கு பீப் சத்தம் போடுது. இந்த பக்கம் கார்னரில் வச்சாலும் நம்மளுக்கு பீப் சத்தம் போடுது. ஸோ இது கம்ப்ளீட்லி ஷார்ட்னு அர்த்தம். நம்ம டயோட் மோட்லேயும் வச்சு பார்த்துருவோம். இது இப்போ டயோட் மோடில் வைக்கிறோம். இப்போ ரெட் ப்ரோபை காமன் கிரவுண்ட்லேயும் பிளாக் ப்ரோபை இதுலேயும் வைக்கும் பொழுது நம்மளுக்கு வேல்யூ வருது. இப்போ வைசி வெர்ஸா பண்ணுறோம், அதாவது பிளாக் ப்ரோபை காமன் கிரவுண்டில் வச்சு பண்ணுறோம். இப்போ 2 பக்கமும் சேம் வேல்யூ வருது. ஸோ ஃபுல் ஷார்ட் இது. 2 பக்கமும் டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்தால் கூட ஆஃப் ஷார்ட் தான் அர்த்தம். இது ஃபுல் ஷார்ட்டே இது. இப்படி தான் நம்ம ஃபுல் ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்டு பார்க்க போகிறோம். இது நாட் ஒர்க்கிங், பட் ஷார்ட் கிடையாது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பஸர் மோடில் வைக்கிறோம். காமன் கிரவுண்டில் ஒரு ப்ரோபை வைக்கிறோம். ஸோ இது கிரவுண்ட் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். இப்போது இது ரெண்டும் பீப் வரல, அதனால் இது ஷார்ட் கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தடு பார்க்க போகிறோம். டயோடில் வைக்க போகிறோம். இப்போ டயோடில் வைக்கும் பொழுது ரெட் ப்ரோபை காமன் கிரவுண்டில் வச்சுக்கணும். பாசிட்டிவ் டெர்மினலில் வைக்கும் பொழுது வேல்யூ வருது. இப்போ நம்ம வைசி வெர்ஸா, அதாவது மாற்றி வைக்கும் பொழுது வேல்யூ வரக்கூடாது, 0L வரணும். ஆனால் அப்போவும் வேல்யூ வருது, 0L வரல. ஸோ இந்த போர்டு நாட் ஒர்க்கிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டரில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிசி மீட்டரில் எப்படி நம்ம இந்த 3 போர்டையும் செக் பண்ணி நம்ம ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். Please like and subscribe our YouTube channel. Thanks.